மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பிரபல நடிகையாக தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல மொழிகளில் 70 காலகட்டங்களில் உலா வந்துட்டு இருந்த ஒரு நடிகை இப்போ காலமாகியிருக்காங்க அப்படின்ற செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க இப்போ யூஎஸ்ஏல இருக்காங்க. வெப்பசலனம் காரணமாக காலமாகியிருக்காங்கன்ற செய்திகள் வெளியாகிருக்கு. அவங்க வேறு யாரும் இல்லை, விஜயபானு தான். 70 காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல மொழிகளிலையுமே பீக்கில் இருந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர், சிவாஜி, அதற்கப்புறம் என்ஆர்ஆர் அப்படின்னு பல முன்னணி நடிகர்கள் கூட இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் இவங்க நல்லா நடிச்சிட்டு இருந்த நேரத்திலே வாய்ப்புகள் அதிகமாக வர இருந்த அந்த நேரத்திலேயே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒருத்தரை திருமணம் பண்ணிவிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதற்கப்புறமாக வாய்ப்பு கிடைக்கும் போது நடிக்க இவங்க இந்தியா வருவாங்க. அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு போய் ஒரு டான்ஸ் ஸ்கூலையே உருவாக்கியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 400 பேருக்கு மேலாக டான்ஸு நடனம் கற்றுட்டு போயிருந்துருக்குறாங்களாம். அதற்கப்புறம் இவங்க மிகப்பெரிய அளவில் பீக்கில் இருந்த நேரத்தில் திருமணம் பண்ணதுனால சரியாக படத்தில் நடிக்கலை. இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு வரக்கூடிய அந்த படங்களுக்கு மட்டுமே இவங்க நடித்து வந்திருக்கிறாங்க. இந்த சூழலில் ரொம்ப பார்த்திங்கன்னா தன்னுடைய டான்ஸ் ஸ்கூலையே கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுதும் அமெரிக்காவில் வெப்பசலனம் ஏற்பட்டிருக்கான். அதனால் இவங்களுக்கு வயதானவங்க அப்படின்றத காரணமாக வெப்பசலனத்தில் இப்போ அவங்க உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமாகியிருக்காங்களாம். இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் சரி, அதே போல் திரைத்துறையினருக்கும் சரி மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய சார்பாக விஜயபானு அவர்களுடைய ஆன்மா சாந்தியுடனும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை மீனா அவர்கள் தமிழ் சினிமாவில் கண்ணழகி அப்படின்னு எல்லோராலையும் கொண்டாடப்பட்டவங்க. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோடியாக நடித்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவங்களுடைய கணவரை இழந்து மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா சோகத்தில் மூழ்கி போய் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழலில் அவங்க தனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது திருமணத்திற்கு முன்னாடி கிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை தான் வேணும்னு அவங்க அம்மா கிட்ட எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதையும் தாண்டி அவங்க ஏற்கனவே சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் கூட மட்டும் நம்மளுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகாமல் போயிடுச்சு. அப்போ கால்ஷீட் பிரச்சனை இருந்துச்சு. அதனால் நம்ம ரஜினி, கமல், அதற்கப்புறம் அஜித் அப்படின்னு எல்லாரும் கூட நடிச்சிட்டோம். ஆனால் விஜய் சார் கூட மட்டுமே நம்மளால் நடிக்க முடியலன்னு நினச்சாங்களாம். ஆனால் முதல் படத்துலேயே அவங்களுடைய மகள் விஜய் அவர்கள் கூட இணைந்து நடிச்சிருப்பாங்க. அதற்கப்புறமாக அரவிந்த் சாமி அவர்கள் கூட நடிக்கணும்னு அவங்க ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறாங்க. அப்படி தன்னுடைய 2வது படத்திலேயே அவங்களுடைய மகள் நைனிகா அவர்கள் நடிச்சிட்டாங்க. இதனால் தான் நடிக்க முடியலனா கூட தன் மகள் முதல் 2 படங்கள்லேயே அவங்க யார் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த நடிகர்கள் கூட நடிச்சிருக்கிறாங்க. இதனால் நிறைய அவங்களுடைய சினிமா பாதையில் கடந்து வந்த விஷயங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. அது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில நடிகைகள் கூட ஒப்பிடும்பொழுது மீனா அவர்கள் மிகப்பெரிய அளவில் இன்னமுமே ஹீரோயினாக தான் இருக்காங்க தோற்றத்தில் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிகை மீனா அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.